வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். பிரதமர் புதுச்சேரி வருகையையொட்டி லாஸ்பேட்டை சாலைகளில் கொடி கம்பங்கள், பொதுமக்கள் கடும் அவதி. புதுச்சேரி காரைக்கால் பகுதிக்கு வரும் காவிரி நீரை முழுமையாக பயன்படுத்த 500 கோடி ரூபாயில் திட்டம். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தகவல். காவலர்கள் தேர்வில் குளறுபடிகள் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டு. நிரூபிக்க முடியுமா என முதலமைச்சர் ரங்கசாமி கேள்வி. நெட்டப்பாக்கம் பகுதியில் கஞ்சா விற்பனை, சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது காவல்துறை தடியடி. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியில் புதிய சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணியினை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர், குறிஞ்சி நகர் மற்றும் ஜீவானந்தபுரம் பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. சாந்தி நகர், பாண்டியன் வீதி பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் பணிகளை 19,29,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்று மக்கள் பெருமளவு கலந்து கொண்டனர். தொடர்ந்து குறிஞ்சி நகர், கற்பக விநாயகர் கோவில் தெரு பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் பணிகளை 6,68,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கும் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மூன்றாவது நிகழ்வு ஜீவானந்தபுரம் அன்னை பிரியதர்ஷினி வீதி பகுதியில் புதிய கழிவுநீர் இணைப்பு தொட்டி அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்ற இந்த பணிகளின் மூலம் இங்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் வசதிகள் மேம்படுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் நிகழ்வை அன்புடன் பின்தொடர்ந்து புதிய அடிப்படை வசதிகள் விரைவில் மக்களுக்கு பயன்படும் என்பதை உறுதிப்படுத்தினர்.
பிரதமர் மோடி வருகையையொட்டி லாஸ்பேட்டை சாலைகளில் வைக்கப்பட்டுள்ள கொடி கம்பங்கள் பொதுமக்களுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. லாஸ்பேட்டையில் வருகிற 1ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வருகை நிகழ்வை முன்னிட்டு பாஜகவினர் லாஸ்பேட்டை பிரதான சாலைகளில் கொடி கம்பங்கள் மற்றும் பேனர்கள் நிறுவியுள்ளனர். இந்த நடவடிக்கையின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்ளும் நிலை உருவாகியுள்ளது. அருகில் உள்ள கல்லூரிகள், பள்ளிகள் மற்றும் பொது முகாம்கள் செல்லும் வழிகள் நெருக்கடியாகி பொது போக்குவரத்து, பேருந்துகள் சாலை வழியாக இயக்கப்பட முடியாமல் நிலைமை தீவிரமாக உள்ளது. பொதுமக்கள் முக்கியமான இடங்களுக்கு செல்லும் போது மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சி கொடி நட நிகழ்வுக்கு அனுமதி கேட்டபோது காவல்துறை அதை மறுத்தது. ஆனால் தற்பொழுது பாஜகவிற்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் தடுப்பு செயல்பாட்டில் ஈடுபட்ட காவல்துறை ஆய்வாளர் மீதும் மேலிடத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை பொதுமக்களுக்கு மிகுந்த எச்சரிக்கை விடுத்து சாலை பயணத்தில் கவனமாக இருக்குமாறு வேண்டியுள்ளது. பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் வழங்கப்பட்ட 2 ஆம்புலன்ஸ்களை சுகாதாரத்துறையிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிராமப்புறத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு சிகிச்சை பெற வரும் நோயாளிகளில் மேல் சிகிச்சை தேவைப்படுபவர்களை உடனடியாக புதுச்சேரி நகரத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை, கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி, ஜிப்மர் ஆகிய மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்ல 2 ஆம்புலன்ஸ் வாங்கி தரும்படி புதுச்சேரி சுகாதாரத்துறை பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கத்திடம் கோரிக்கை வைத்தனர். அதனை ஏற்று பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 2 ஆம்புலன்ஸ் வாகனங்களை வாங்கித்தர 25,32,000 ரூபாய் நிதி ஒதுக்கியிருந்தார். அதில் வாங்கப்பட்ட 2 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சுகாதாரத்துறையிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு ஆம்புலன்ஸ் வாகனங்களை ஒப்படைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் துணை சபாநாயகர் TPR செல்வம், சுகாதாரத்துறை இயக்குநர் சேப்பேல் மற்றும் துணை இயக்குநர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சியை சேர்ந்த சிலர் காவலர்கள் தேர்வில் குளறுபடிகள் நடந்திருப்பதாக கூறி வருவதாகவும், ஆனால் அவர்களால் நிரூபிக்க முடியுமா என முதலமைச்சர் ரங்கசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக இருந்த 207 காவலர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கு கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இணைய வழி மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதில் 49 காவலர் பணியிடங்கள் ஊர்காவலர் படையினருக்கும் 10 காவலர் பணியிடங்கள் கருணை அடிப்படையிலும் பணியமர்த்தப்பட்டது. மீதமுள்ள 125 நபர்களுக்கு உடல் தகுதி மற்றும் எழுத்து தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்டனர். இதில் 112 காவலர்களுக்கு பணியாணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், உள்துறை செயலர், DGP, DIG, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் 112 தகுதி பெற்ற காவலர்களுக்கு துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் பணி ஆணையை வழங்கி பாராட்டினர். மேலும் மீதமுள்ள 13 பேருக்கு தேர்வுக்குழு மூலமாக பரிசீலிக்கப்பட்டு பணியாணை விரைவில் வழங்க உள்ளனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த அரசு விரைவாக அனைத்து பணியிடங்களையும் நிரப்பி வருகிறது. கடந்த அரசு ஒரே ஒரு பணியிடத்தை கூட நிரப்பவில்லை. எதிர்க்கட்சியை சேர்ந்த சிலர் இந்த தேர்வில் குளறுபடிகள் நடந்திருப்பதாக கூறி வருகின்றனர். ஆனால் அதனை அவர்களால் நிரூபிக்க முடியுமா? இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை சிலர் கூறுவது இதுபோன்ற பணிகளை நிரப்பக்கூடாது என்ற எண்ணம். இவர்கள் எல்லாம் நல்லவங்க. ஏதாவது சூழல் உருவாக்கி
இந்த தேர்வுகளை ரத்து செய்வது அவர்களின் எண்ணம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காவலர் தேர்வு குறித்து வைத்த குற்றச்சாட்டுக்கு மறைமுகமாக முதலமைச்சர் ரங்கசாமி விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், விரைவில் 192 அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இதுவரை காவல்துறையில் 2000 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. காவல்துறையை நவீனப்படுத்தி அனைத்து பணியிடங்களையும் நிரப்புவது அவசியமாக உள்ளது. இதுகுறித்து மத்திய அரசிடம் கேட்டுள்ளோம். நமது ஆட்சியில் குற்றங்கள் குறைக்கப்பட்டுள்ளது. குற்றங்களுக்கு விரைவாக தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பும் நமது ஆட்சியில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காவலர்கள் தங்களது பணியை சிறப்பாக செய்து காவலர்கள் உங்கள் நண்பன் என சொல்லுவது போல் மக்களிடம் நடந்து கொள்ள வேண்டும். அதேபோல் குற்றவாளிகளை பிடிக்கும் போது அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கி அவர்களை திருத்த வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். மறைந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது உடல் சென்னை தீநகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகமான பாலன் இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சென்று நல்லக்கண்ணு உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நல்லக்கண்ணு தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பொக்கிஷம் என்றும் அவர் நம் வாழ்வில் மறக்க முடியாத தலைவராக எப்போதும் இருப்பார் என்றும் தெரிவித்தார். மேலும் நம் நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் தான் சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்காகவும் பல்வேறு இன்னல்களை சந்தித்த அவரை லட்சிய ஜனநாயக கட்சி முன்னோடியாக எடுத்துக்கொண்டு செயல்படும் எனவும் கூறினார். புதுச்சேரி காரைக்கால் பகுதிக்கு வரும் காவிரி நீரை முழுமையாக பயன்படுத்த 500 கோடி ரூபாய் திட்டம் தீட்டப்பட்டு வருவதாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அறிவித்தார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் துறை சார்பில் விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா அரியூரில் நடைபெற்றது. நலத்திட்ட உதவிகளை வழங்கி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேசுகையில், காரைக்காலில் 7 TMC காவிரி நீர் நமக்கு வருகிறது. அந்த நீரை நாம் சரியாக உபயோகப்படுத்துவதே கிடையாது. பல வருடங்களுக்கு முன்பு போடப்பட்ட வாய்க்கால்கள் எல்லாம் சீரழிந்துள்ளன. காவிரி நீரை முழுமையாக எப்படி உபயோகப்படுத்துவது என்று காரைக்கால் விவசாயிகளுக்கு மட்டும் 500 கோடி ரூபாய்க்கான பெரிய திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறோம். விவசாய வாய்க்கால்களை தூர்வாரி ஒழுங்குபடுத்த வேண்டும். கரைகளை பலப்படுத்த வேண்டும். இது விவசாயிகளுக்கு பெரிதும் பயன்படும். தண்ணீர் வீணாவதை தடுத்து சேமிக்க முடியும். நிலத்தடி நீர் அதிகரிக்கும் என்றார் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன். சட்டப்பேரவை தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விவசாய கூலி தொழிலாளர்கள் 6779 பேருக்கு மழைக்கால உதவியாக தலா 2000 ரூபாய் வழங்குவதற்கான அடையாள அட்டை வழங்கப்பட்டது. மேலும் 75 அட்டவணை இன விவசாயிகளுக்கு பேட்டரியால் இயங்கும் விசை தெளிப்பான்கள் மற்றும் பிளாஸ்டிக் தார்பாய்கள் வழங்கப்பட்டன. 10 பொது மற்றும் அட்டவணை இன விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் டிராக்டர், பவர் டிரில்லர்கள் வழங்கப்பட்டன. இதை தவிர புதுச்சேரியை சேர்ந்த கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு 84.27 லட்சம் ரூபாய் மானிய உதவி வழங்கப்பட்டன. மேலும் ஆழ்குழாய் கிணறுகள் அமைப்பதற்குண்டான மானியம் 4.25 லட்சம் ரூபாய் அளிக்கப்பட்டது. 577 இயற்கை வேளாண்மை செய்யும் விவசாயிகளுக்கு மானிய உதவி வழங்கப்பட்டது. மேலும் இயற்கை வேளாண் திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள சமுதாய மனிதவள நபர்களுக்கு செல்போன்கள் வழங்கப்பட்டன. மத்திய அரசின் பரம்பகத் கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் அங்கக வேளாண்மை செய்யும் விவசாயிகளுக்கு பங்கேற்பு உத்தரவாத அமைப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டன. காலாப்பட்டு தொகுதியில் 40 லட்சம் ரூபாய் செலவில் புதிய சாலைகள் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கணபதி செட்டிக்குளம் பகுதியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த சாலை வசதி மேம்பாட்டு பணிகள் தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளன. அம்மன் நகர், சிவபுரம் மற்றும் ஜான்சி நகர் ஆகிய 3 பகுதிகளில் சுமார் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலைகள் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த பகுதிகளில் மழை காலங்களில் சேறு மற்றும் தண்ணீர் தேங்கல் காரணமாக பொதுமக்கள் கடுமையான அவதியடைந்து வந்தனர். பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் வயதானோர் பலரும் சிரமத்தை சந்தித்து வந்த நிலையில் இந்த சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டிருப்பது மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூமி பூஜை நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பேசுகையில், காலாப்பட்டு தொகுதியின் அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும்.
சாலை, குடிநீர், வடிகால் உள்ளிட்ட தேவைகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். பணிகள் விரைவாக நிறைவு செய்யப்பட்டு விரைவில் பொது பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சித்தார்த் ராசி பவுண்டேஷன் சார்பில் நரிக்குறவர் சமூக பெண்களுக்கு நாப்கின்கள் வழங்கப்பட்டன. சித்தார்த் ராசி பவுண்டேஷன் தொடர்ந்து பல்வேறு சமூக நல திட்டங்களை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த முறை புதுச்சேரியை சேர்ந்த தன்னார்வலர் இந்துமதி NGO-வின் உறுப்பினராக இலவச சுகாதார நாப்கின்களை வழங்கினார். இந்த நாப்கின்கள் நரிக்குறவர் சமூக பெண்களுக்கு வழங்கப்பட்டன. பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரத்தை முன்னிறுத்தி இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இந்த சேவை முயற்சி சமூகத்தில் பாராட்டை பெற்றுள்ளது. உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் முயற்சியில் புதுப்பிக்கப்பட்ட புதிய சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் சீரிய முயற்சியால் புதுப்பிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜா நகர் பகுதியில் அமைந்துள்ள இந்த சமுதாய நலக்கூடம் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் ஆதி திராவிடர் மேம்பாட்டு வாரியம் மூலம் முழுமையாக புனரமைக்கப்பட்டது. புதுப்பிக்கப்பட்ட இந்த கட்டிடம் தற்போது புதுச்சேரி நகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தயார் செய்யப்பட்டுள்ளது. திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி கல்வெட்டை திறந்து வைத்து சமுதாய நலக்கூடத்தை முறைப்படி தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னிலை வகித்து இப்பகுதி மக்களின் சமூக தேவைகளுக்காக இந்த கட்டிடம் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டதை உறுதி செய்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு தரப்பில் அதிகாரிகள், தலைமை செயலாளர் சரத் சௌகான், உள்ளாட்சித்துறை செயலாளர் கேசவன், உள்ளாட்சித்துறை இயக்குனர் ஆதர்ஷ், ஆணையர் பாஸ்கர், செயற்பொறியாளர் சிவபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த சமுதாய நலக்கூடம் திறக்கப்பட்டதன் மூலம் ராஜாநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்கள் தங்களின் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் பொதுக்கூட்டங்களை மிக சிறந்த முறையில் நடத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தொகுதி மேம்பாட்டிற்காக தொடர்ந்து பாடுபட்டு வரும் சட்டமன்ற உறுப்பினர் நேருவிற்கு இப்பகுதி மக்கள் தங்களது நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். பாகூர் பகுதியில் மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் பாகூர் தொகுதி காட்டுக்குப்பம் பாக்கியலட்சுமி நகரில் 20,91,000 ரூபாய் செலவில் தார் சாலை அமைத்தல், அதனைத் தொடர்ந்து கொரவள்ளிமேடு கிராமத்தில் 16,53,000 ரூபாய் செலவில் உடற்பயிற்சி கூடம் அமைத்தல், தொடர்ந்து மூர்த்திக்குப்பத்தில் 10,20,000 ரூபாய் செலவில் கருமாதி கொட்டகை அமைத்தல், மேலும் மேல் பரிக்கல்பட்டில் 18,66,776 ரூபாய் செலவில் அங்கன்வாடி மையம் அமைத்தல், பரிக்கல்பட்டு ஆராய்ச்சிக்குப்பம் கிராமத்திற்காக கொமத்தான்மேடு தென்பெண்ணையாற்றின் கரையில் 5,46,581 ரூபாய் செலவில் தகனமேடை அமைத்தல், பாகூர் மகா கணபதி நகரில் 15,64,752 ரூபாய் செலவில் தார் சாலை அமைத்தல், சோரியாங்குப்பம் மேட்டு தெருவில் 17 லட்சம் ரூபாய் செலவில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் பாலமுருகன் மற்றும் அதிகாரிகள், திமுக பிரமுகர்கள், நிகழ்ச்சி நடைபெற்ற அந்தந்த பகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பேசுகையில், விரைவில் அனைத்து வேலைகளும் செய்து உங்களுக்கு அர்ப்பணிக்கப்படும். மேலும் அந்தந்த பகுதிகளில் என்ன குறைகள் இருக்கிறதோ அதை என்னிடம் கூறுங்கள், விரைவில் நான் சரி செய்து தருகிறேன் என்று கூறினார். நெட்டப்பாக்கம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். நெட்டப்பாக்கம் மற்றும் மடுகரை பகுதிகளில் காவல்துறையினர் சட்டவிரோத கஞ்சா விற்பனை தடுப்பில் அதிரடி நடவடிக்கை எடுத்தனர். மடுகரை முளப்பாக்கம் பிரதான சாலை சாட்டக்கோள் பாதை சந்திப்பில் திடீர் சோதனை நடத்திய போது கஞ்சா விற்பனை செய்ய காத்திருந்த 2 நபர்களை காவல்துறையினர் நேரில் பிடித்தனர். தமிழ்நாடு பகுதியை சேர்ந்த ஜெயசீலனும் புதுச்சேரியை சேர்ந்த ஹேம்நாத் என்பவரும் தெரிய வந்தது. இவர்கள் முன்னுக்கு பின் முரடாக பதில் கூறினர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சோதனை செய்ததில் இவர்களிடமிருந்து சுமார் 110 கிராம் கஞ்சா இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு 12,000 ரூபாய் ஆகும். இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டனர். மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் பகுதியில் 2 புதிய மின் மாற்றிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார்.
நோனாங்குப்பம் பகுதியில் குறைந்த மின்னழுத்தம் நிலவி வந்த நிலையில் அதனை சீர் செய்யும் வகையில் சட்டப்பேரவை தலைவர் அப்பகுதிக்கு புதிதாக 2 மின்மாற்றிகளை அமைப்பதற்கு புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் நடவடிக்கை எடுத்தார். அதன் தொடர்ச்சியாக நோனாங்குப்பம் புதுக்காலனி பகுதியில் புதிய மின்மாற்றி 16,42,263 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் SS 315 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டது. மேலும் மத்திய அரசின் RDSS ப்ராஜெக்ட் திட்டத்தின் கீழ் 16 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டின் கீழ் நோனாங்குப்பம் ஆத்தங்கரை பகுதியில் SS 315 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த புதிய மின்மாற்றிகளை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் வகையில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய மின்மாற்றிகளை இயக்கி வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் கிராமம் தெற்கு உமேஷ் சந்திரா, அரியாங்குப்பம் O மற்றும் M இளநிலை பொறியாளர் லூர்துராஜ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதியை சேர்ந்த மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய சமூக சேவகர் ராமு வரும் தேர்தலில் தனக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியை சேர்ந்த தொழிலதிபரும் சமூக சேவகருமான ராமு கடந்த சில மாதங்களாக தொகுதி முழுவதும் உள்ள பொதுமக்களை வீடுகள் தோறும் சென்று நேரில் சந்தித்து புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி ஹாட்பாக்ஸ், குக்கர் ஆகியவற்றை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பிள்ளையார் திட்டு பகுதியில் ராமு தனது ஆதரவாளர்களுடன் சென்று பொதுமக்களை வீடு வீடாக சந்தித்து ஹாட்பாக்ஸ் மற்றும் குக்கர் வழங்கி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தான் போட்டியிடப் போவதாகவும் தனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், இப்பகுதியில் சாலையோரம் குடியிருந்து வரும் அனைவருக்கும் பட்டா பெற்று தருவதாகவும் வாக்குறுதி அளித்தார். உங்களுக்காக உழைப்பதற்காக 24 மணி நேரமும் என்னுடைய வீட்டின் கதவுகள் திறந்திருக்கும் என்றும் எந்த நேரமும் என்னை தொடர்பு கொண்டு தங்கள் பகுதியில் மின்சாரம், குடிநீர், வடிகால், வாய்க்கால் உள்ளிட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக அதனை தீர்ப்பதற்கு ஓடோடி வந்து நடவடிக்கை எடுப்பேன். ஆதலால் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கூறி பொதுமக்களிடையே வாக்குகள் சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் அவரை பொன்னாடை போர்த்தி வரவேற்று உங்களுக்கே வாக்களிப்போம், நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுங்கள் என்று கூறி வாழ்த்தினர். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த ராமுவின் ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர். முருங்கப்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசால் வழங்கி வரும் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி முருங்கம்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் தலைமை தாங்கினார். ஆசிரியர்கள் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியை அனைவரையும் வரவேற்றார். இதில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி 2022-2023 கல்வியாண்டில் பயின்ற 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 62 பேருக்கும், நடப்பு கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு பயிலும் 27 மாணவர்களுக்கும் விலையில்லா மடிக்கணினியை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளையை உடனடியாக உருவாக்க வேண்டும் என அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் புதுச்சேரி மாவட்ட மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் புதுச்சேரி மாவட்ட மாநாடு அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இம்மாநாட்டிற்கு தோழர் ரமணன் தலைமை தாங்கினார். தோழர்கள் ஆனந்த், ஆறுமுகம் மற்றும் சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் தோழர் சம்கிரானி மாநாட்டை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மூத்த வழக்கறிஞர்களான குமரன், பரிமளம் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு மாநாட்டை வாழ்த்தி பேசினர். மாநாட்டின் நிறைவாக தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் தோழர் இளங்கோ முடிவுரையாற்றினார். புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த மாநாட்டில் புதுச்சேரி மாவட்டத்திற்கான புதிய நிர்வாகிகள் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தலைவராக தட்சிணாமூர்த்தி, செயலாளராக சரவணன், பொருளாளராக ஆறுமுகம், துணைத் தலைவர்களாக ரமணன், கார்கி, ஆனந்த், இணை செயலாளர்களாக சுபாஷ், அன்பு, தேவி, லீலாவதி, மாவட்ட குழு உறுப்பினர்களாக வாசு, பாரதி, ஜேக்கப், அமர்நாத், சந்திரமௌலி, பிரவீன்குமார் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளையை உடனடியாக உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தலில் புதுச்சேரி மாநில வழக்கறிஞர்களுக்கென தனி இடஒதுக்கீட்டினை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
பொது போக்குவரத்து டாக்ஸி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் சட்டவிரோத செயலிகள் மற்றும் கட்டண கொள்கையை கண்டித்து புதுச்சேரி RTO அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. பொது போக்குவரத்து டாக்ஸி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் சட்டவிரோத செயலிகள் மற்றும் கட்டண கொள்ளையை கண்டித்து புதுச்சேரி RTO அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. மழை, வெயில், இரவு, பகல் என பாராமல் மக்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு உத்தரவாதமாக விளங்கும் பொது போக்குவரத்து மற்றும் வாடகை ஓட்டுநர்கள் தங்கள் சொந்த வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வீதிக்கு வந்துள்ளனர். பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களின் பசியை போக்கவும், தொழிலில் நடக்கும் அநீதிகளை பொதுமக்களுக்கு தெரிவிக்கவும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் தங்களது நியாயமான போராட்டத்தை புரிந்து கொண்டு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். பயணிகளின் பாதுகாப்பிற்காக புதிய மோட்டார் வாகன விதிப்படி 8,000 ரூபாய் முதல் 12,000 ரூபாய் வரை சொந்த பணம் கொடுத்து GPS கருவியையும் 3,000 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை கொடுத்து வேக கட்டுப்பாட்டு கருவியையும் வாகனங்களில் பொருத்தியுள்ளதாகவும், பாதுகாப்பை நாங்கள் ஒருபோதும் எதிர்க்கவில்லை என்றும், ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் வாகனத்திற்கு தகுதி சான்று எடுக்கும் போது இந்த கருவிகளை பராமரிக்கிறோம் என்ற பெயரில் தனியார் நிறுவனங்கள் 3,000 ரூபாய் முதல் 4,500 ரூபாய் வரை ரெனிவல் கட்டணம் வசூலிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எந்திரத்தில் எந்த கோளாறும் இல்லை என்றாலும் இந்த பணத்தை கட்டினால்தான் FC கிடைக்கும் என RTO அலுவலகத்தில் கட்டாயப்படுத்துவதாகவும், அன்றாடம் உழைத்து வாழ்க்கை நடத்தும் தொழிலாளியிடம் ஆண்டுதோறும் நடக்கும் இந்த கட்டாய பகற்கொள்ளையை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். ஒரு முறையான டாக்ஸி தொழிலாளி தனது வாகனத்திற்கு அதிகப்படியான வணிக வரி, வணிக காப்பீடு, தகுதி சான்று என பல ஆயிரங்களை அரசுக்கு செலுத்தி தொழிலில் ஈடுபடுகின்றனர். ஆனால் எவ்வித வணிக வரியும் கட்டாத சொந்த பயன்பாட்டுக்காரர்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை கார்ப்பரேட் நிறுவனங்கள் சட்டவிரோதமாக தங்கள் செயலிகள் மூலம் வாடகைக்கு இயக்குகின்றன. இந்த சட்டவிரோத செயலிகளால் முறையான வரி கட்டி தொழில் செய்யும் எங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் அழிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். அரசு உடனடியாக இந்த செயலிகளை புதுச்சேரியில் தடை செய்ய வேண்டும் என்றும், புதுச்சேரி நகரத்தில் டாக்ஸிகளுக்கு போதுமான வாகன நிறுத்தங்கள் இல்லை என்றும், வயதானவர்களையோ, நோயாளிகளையோ, குழந்தைகளையோ அவர்கள் செல்லும் இடத்தின் அருகே இறக்கிவிட சாலையோரம் வாகனத்தை நிறுத்தினால் கூட எந்த முன்னறிவிப்பும் இன்றி கேமரா மூலம் 500 ரூபாய், 1000 ரூபாய் என தொடர்ச்சியாக ஆன்லைன் அபராதம் விதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். நாள் முழுவதும் ஓட்டினால் கூட கிடைக்காத வருமானத்தை அபராதம் என்ற பெயரில் அரசு எந்திரத்தனமாக பிடுங்கிக் கொண்டால் எங்கள் குடும்பங்கள் என்ன செய்ய முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். சட்டவிரோதமாக வெள்ளை போர்டு வாகனங்களில் பயணம் செய்வதை தவிர்த்து முறையான மஞ்சள் போர்டு பொது போக்குவரத்து வாகனங்களை பயன்படுத்தி எங்களின் வாழ்வாதாரத்தை காக்க உதவுங்கள் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். அரசு எங்கள் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக பரிசீலித்து தீர்வு காணாவிட்டால் புதுச்சேரி மக்களின் ஆதரவோடு போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி தீவிரமடையும் என்றும் தெரிவித்துக் கொண்டுள்ளனர். சிறப்பு விருந்தினராக உதவும் கரங்கள் ஓட்டுநர் சங்கத்தின் கௌரவ தலைவர் சம்பத்குமார், MLA உதவும் கரங்கள் ஓட்டுநர் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் பிரசாந்த், சங்கத்தின் சங்க ஆலோசகர் பிராங்க்லின் பிரான்சுவா, தலைவர் பிரபாகரன், துணைத் தலைவர் அஷ்ரப் அலி, செயலாளர் யுவராஜ், இணை செயலாளர் ராஜ் என்கிற வெங்கடேசன், துணை செயலாளர் ரமேஷ், பொருளாளர் வசந்த், ஒருங்கிணைப்பாளர் குமார் மற்றும் இவர்களுக்கு ஆதரவாக CITU மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன், மாநில துணைத் தலைவர் மதிவாணன், தனியார் போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் அந்தோணிதாஸ், CITU மாநில செயலாளர் விஜயகுமார், தமிழர் களம் சார்பில் அழகர், புதுவை மாநில மினிலாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கத்தின் சார்பில் முருகசாமி, சிகரம் உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் சங்கம் சார்பில் வேலு மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மரக்காணம் அடுத்த வட அகரம் ஊராட்சியில் புதிய ரேஷன் கடையை திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த வட அகரம் கிராமத்தில் உள்ள பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 9.50 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடையை மக்கள் பயன்பாட்டிற்கு திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தலைமை தாங்கி திறந்து வைத்தார். இதில் மாவட்ட விவசாய அணி துணை செயலாளர் தன்ராஜ், மரக்காணம் பேரூர் இளைஞரணி செயலாளர் அன்பழகன், வட அகரம் ஊராட்சி மன்ற தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு வளவனூர் பேரூராட்சியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் பேரூராட்சியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நகர செயலாளர் முருகவேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான
சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்களுக்கு கேஸ் அடுப்பு, குக்கர், ஹாட் பாக்ஸ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் பேரூராட்சி நிர்வாகிகள் அண்ணாமலை, நாராயணன், காசிநாதன், சங்கர், ஜெகதீசன், மோகன்ராஜ், அன்பழகன், மணி, தமிழ்ச்செல்வி, பானுமதி, பாலமுருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திமுக அரசின் அவலங்களை கண்டித்து திண்டிவனம் செஞ்சி சாலையில் வைக்கப்பட்டுள்ள கார்ட்டூன் பேனரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் 5வது வார்டு அதிமுக சார்பில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூறிய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என திண்டிவனம் செஞ்சி சாலையில் கார்ட்டூன் பேனர் மூலமாக சொன்னது என்னாச்சு என்று திமுக அரசின் அவலங்களை விளம்பர பதாகைகள் வைத்துள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு விக்கிரவாண்டி பேரூராட்சியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பேரூராட்சியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நகர செயலாளர் பூர்ணராவ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்களுக்கு கேஸ் அடுப்பு, குக்கர், ஹாட்பாக்ஸ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் பேரூராட்சி அதிமுக நிர்வாகிகள் பலராமன், சார்புதீன், ஏழுமலை, முருகன், பிரகாஷ், வழக்கறிஞர் முருகன், சதீஷ், மார்டின், விஜய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திட்டக்குடி தொகுதியில் 3 நியாய விலைக் கடைகளை அமைச்சர் சி.வி. கணேசன் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கழுதூர், புடையூர், தொழுதூர் ஆகிய கிராமங்களில் பொதுமக்கள் புதிய ரேஷன் கடை கட்டித்தர கோரி கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர். அதன் பேரில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் கழுதூர், புடையூர், தொழுதூர் ஆகிய கிராமங்களில் பொதுமக்களின் வசதிக்காக புதிய நியாய விலைக் கடையை திறந்து வைத்தார். புடையூர் கிராமத்தில் உள்ள மகளிர் சுய உதவி குழுவிற்கு 1,03,56,000 ரூபாய் காசோலையை வழங்கினார். இந்த நிகழ்வில் மங்களூர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சங்கர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கழுதூர் கருணாநிதி, வட்டார வளர்ச்சி அலுவலர் தேவசிகாமணி மற்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் புதுச்சேரி வருகையொட்டி லாஸ்பேட்டை சாலைகளில் கொடி கம்பங்கள், பொதுமக்கள் கடும் அவதி. புதுச்சேரி காரைக்கால் பகுதிக்கு வரும் காவிரி நீரை முழுமையாக பயன்படுத்த 500 கோடி ரூபாயில் திட்டம், துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தகவல். காவலர்கள் தேர்வில் குளறுபடிகள் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டு, நிரூபிக்க முடியுமா என முதலமைச்சர் ரங்கசாமி கேள்வி. நெட்டப்பாக்கம் பகுதியில் கஞ்சா விற்பனை, சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது காவல்துறை தடியடி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.